உன் தாய் உன் தந்தையை நீ பார்ப்பதை விட வேறு யார் பார்ப்பது? மலசல உபாதைகளை அடைகின்ற நிலைமையில் தாய் தந்தையரை யாரேனும் அடைந்திருந்தால் அது மிகப்பெரிய பாக்கிய தோழர்களே. சுப்ஹானல்லாஹ். தாய் மனம் என்பது எது? தாய் உள்ளம் என்பது எப்படிப்பட்டது? வார்த்தையால் சொல்ல முடியுமானதா? கைப்பைய குழந்தை பார்க்குமா, கைப்பைய கையில போற பைய குழந்தை பார்க்குமா, சட்டப்பைய மனைவி பார்ப்பாளாம், இறப்பைய பார்க்கிறது உம்மாவாம், கைப்பைய குழந்தை பார்க்குமாம். சுப்ஹானல்லாஹ். சட்டப்பையில என்ன இருக்கின்றத பார்க்கிறது மனைவியாம். சாப்பிட்டியாவாப்பா, வெறும் வகுத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கிறாயே, பொம்பளைக்கு உனக்கு பிரச்சனையா, என்ன சாப்பிட்டுட்டு வந்தியா தங்கம் என்று கேட்டு மிஞ்சினால் சாப்பிடுபவள் தான் தாய். தீஞ்ச சோத்தை எல்லாம் வலிச்சு போட்டு அதையும் கேட்டா கொடுத்துட்டு திண்டேண்டு பாசாங்க செய்து வாழ்பவள் தான் தாய். அது என் தாயும் தான் உங்கள் தாயும் தான். அவர்கள் எங்கு தோழர்களே? அவர்கள் எங்கள் சிந்தனையில் எங்கே வைக்கப்பட வேண்டியவர்கள்? மனைவிடைய பேச்சுக்காக முதியோர் இல்லத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். நாம் போய் 5 மணி தியானம் அந்த வயோதிபர்களோட கழிச்சு அழுது நினைக்க முடியாது. வெளியில பாரத்துக்கு நிற்கிற 2 பேர் வராங்க, ஒரு உம்மாவும் பாப்பாவும். என்னத்துக்கு வந்தாங்க தெரியுமா? என்னத்துக்கு வராங்க? மகனால வீட்டில் இருக்கேலா சேர்றதுக்கு வந்து இருக்கிற ஹாஸ்டலுக்கு சேர்ற மாதிரி இருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஹாஸ்டலுக்கு பிள்ளைகளை சேர்க்கிற மாதிரி மகனோட வாழையிலா சேர்றதுக்கு வந்து இருக்கிறேன். ஒத்தத்திர வேண்டிய மாதிரி பேட்டியானுங்க கேட்கல. ஏன் நீங்க இங்க வந்து எப்படி நான் கேட்கிறேன்? எனக்கும் ஒரு மனசு இருக்கு இல்லையா? எப்படி நீங்க வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு கேட்கல. அவங்களாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனாலும் நான் பார்த்தோம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு நரகத்தை இப்படி ஒரு இடத்தை கொண்டு வந்து போட்டதுக்கு பின்னாலும் அந்த இடத்திலையும் தன் பிள்ளையை பாதுகாத்து பேசுகின்ற தாய்மாரை கண்டேன் உறவுகளே. அந்த இடத்திலையும் தன் பிள்ளையை பாதுகாத்து என் புள்ள நல்லந்தான், எனக்கு வந்த மருமகளாலதான் இங்க வந்து என்று சொல்லுகின்ற நிலைமையில் பார்க்கிறோம் என்றால் தாய் தந்தை உறவு என்பது மகத்தான சோழர்களே. இன்சான விவாலிதை, உம்மா வாப்பா விஷயத்தில் மனிதனுக்கு நாங்கள் உபதேசம் செஞ்சோம். கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் கொண்டு வயிற்றில் சுமந்தவள் தாய். நிமிந்து படிக்கலா, நினைச்சதை தின்னேலா, ஆசைப்பட்டதெல்லாம் உள்வாங்கலா, சக்தி எதை எடுத்தாலும் சக்தி, எதை எடுத்தாலும் வாந்தி. உனக்கு ஒரு குழந்தை உருவாகி உன் மனைவி படுற வேதனையை பார்த்துட்டு மௌலவி இந்த பொம்பளை படுற வேதனை அண்டா, என்ன பொம்பளை பண்ற வேதனை என்றா பார்க்கலாம் மௌலவி. என்ன பண்றா? சக்தி எடுக்கிறா, சாப்பிடுறா, இல்ல நிமிர்ந்து படிக்கலாம், மல்லாக்கு இப்படித்தான் படுக்கணும், மோத்தாக்க படிக்கலாம், எதை எடுத்தாலும் அதாவது சாம்பலையும் தின்றாள், மண்ணையும் தின்றாள், எதையெல்லாம் தின்றாள். இதையே கொஞ்சம் ரிவர்ஸ்ல யோசிச்சு பாரு. உன் தாய் என் தாயும் அதே தானே செஞ்சாங்க. நெலும்பு நட்டு இன்றைக்கு நாங்க போற்றோம். என் காலத்தில் நெலும்பு நட்டு இருந்திருக்கலாம். அதற்கு முன்னர் இருந்தவர்கள் நெலும்பு நட்டு கூட இல்லாமல் குழந்தையை பெற்று வச்சிட்டு காத்தடிச்சு 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 குழந்தையை பாதுகாத்துக் கொண்டிருந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் மறந்துவிடக் கூடாதவர்களே. நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக 100 எலும்புகள் உடைகின்ற அளவுக்கு மரண வலிதானாம் பிரசவ வலி என்று ஆய்வு சொல்லுகின்றது. 100 எலும்புகளை ஒரே தடவை வச்சு முறிச்சா வருகின்ற வலியை விட சுப்ஹானல்லாஹ் அந்த அளவுக்கு பயங்கரமான வலிதான் எது? குழந்தையை வெளியே எடுக்கின்ற வலி. இந்த வலியை தாங்கிய ஒரு தாய் தன் குழந்தைக்கு வருகின்ற சிறிய ஒரு வலியை கூட தாங்க மாட்டாள். அதுதான் தாய். தன் குழந்தைக்கு வருகின்ற சிறிய ஒரு வலியை கூட தாங்க மாட்டாள். உறவுகளே, எங்களுக்கு என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனையா? பொருளாதார பிரச்சனையா? உங்களோட தொழில பிரச்சனையா? எதுவா இருக்க, பாடம் விளங்கலையா, படிக்கிறதுல பிரச்சனையா, எதுவா இருக்கட்டும், தாய்க்கும் தந்தைக்கும் செய்கின்ற பணிவிடை உன்மதியை அதை அந்தஸ்தை உயர்த்தும். நேரமிடம் கொடுக்காத உறவுகளே, நேரமிடம் கொடுக்காது. எப்படி? தாய்க்கும் தந்தைக்கும் செய்கின்ற பணிவிடை. 3 பேர் போனாங்க, குகையில மாட்டினாங்க, கதையாது, நடந்து முடிந்த உணர்வுபூர்வமான வரலாறு தோழர்களே. 3 பேரும் போனாங்க, குகைகளுக்கு புகுந்தாங்க, கல்லூருண்டு வந்து அடைச்சிட்டு வழியில வரையலா போச்சு. தெரிஞ்ச வரலாறு தானே. சாக வேண்டியதான முடிவு செஞ்சாங்க. ஒருத்தர் சொன்னார், ஏன் இப்படி சொல்றீங்க? வாழ இல்லையா? இவ்வளவு காலம் உலகத்தில் இருக்கலையா? அல்லாஹ்க்கா செஞ்சத்தை முற்படுத்துவோமே. அவர் ஒருத்தர் கேட்ட துவா, காணலி அபவானி ஷைஹானி கபீரானி. யாருக்கு சரி இப்படி இருக்குதா? எனக்கு முதுமை பருவத்துக்கு போன உம்மா அப்பா 2 பேரும் இருந்தாங்க. ரஹ்மானே, பாலை கறந்து கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க முன் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுப்பேன். ஒரு நாள் கறந்துண்டு வாரேன், உம்மா தூக்கம் பாப்பா தூக்கம், எனக்கு வேற வழி விளங்கல. ரஹ்மானே, குழந்தைகளோ என்ற காலுக்கு கீழே விழுந்து பால் பால் பசி பசி தேம்பி அழுறாங்க, குடுக்கல்ல, அழுது 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 தூங்கி விட்டார்கள். ரஹ்மானே, அதிகாலை பொழுது உதயம்
என் உம்மா எழும்புறா. தூக்கத்தை கூட நான் டிஸ்டர்ப் பண்ணல. உம்மா பாப்பா எழும்புறாங்க. அந்த 2 பேருக்கும் கொடுத்தேன், குடித்தார்கள். அதுக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கும் பணியாக்களுக்கும் கொடுத்தேன். உன் திருப்திக்காக செய்திருந்தால் என்ன எங்களை வெளியில போட்டு துவா கேட்டு வெளியில வரலையா? எந்த நெருக்கடிக்குள்ளாகினாலும் ரஹ்மானே என் உம்மா பாப்பாக்கு நான் இப்படி செய்தது வைத்து உன்னிடத்தில் கேட்கிறேன். ஏன் கேட்க முடியாது? அது அவங்களுக்கு மட்டுமுள்ள சட்டமா? அது எனக்கும் உள்ள சட்டம், உங்களுக்கும் உள்ள சட்டம். அவர்களுக்கு உள்ளத்தில் எப்படி வாழுகின்றார்கள்? நபிமார்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நபியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிர்ரம் பிவாலிதத்தி, என்ன பிர்ரம் பிவாலிதத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். பிர்ரம் பிவாலிதே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். ரப்பி கிஃபிர்லி வலிவாலிதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். குர்ஆன் சொல்லிக் கொண்டு வருவது தொழுகை எல்லாம் சொல்வதற்கு நேரமிடம் கொடுக்காது. ஈமானவர்களே, சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெற்றோரை தூக்கி வைத்து சுஜூத் செய்த வரலாறு அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அவர்களுக்கு கொடுக்கின்ற இடம் உலகத்தில் யாருக்கும் கொடுக்க முடியாது. உலகத்தில் முதலாவது நீங்கள் நானும் சுமக்க வேண்டியவர்கள் பெற்றார் சமூகம் மறந்துவிடக் கூடாது. அவர்களுக்கு பிறகுதான் அடுத்ததெல்லாம். வயசுக்கு வந்துட்டோம், பெருத்துட்டோம், சுப்ஹானல்லாஹ், சர்வ சாதாரணமாக பெற்றார்களை நோவிடுக்கின்ற காலம். சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே, வக்ஃபித் தஹமா ஜனாஹத்துல், பணிவு என்ற ரெக்கையை தாழ்த்திக் கொடு, பணிவு என்ற ரெக்கையை தாழ்த்திக் கொடு. சுப்ஹானல்லாஹ், பணிவு என்ற ரெக்கையை உம்மா பாப்பாக்கெல்லாம் தாழ்த்தி கொடுக்க சொல்றான். பேசினால் எடுத்து பேசாத. சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹ் பணிவு என்ற ரெக்கையை தாழ்த்தி கொடுப்பீராக என்ற வசனத்தின் அர்த்தம் என்ன என்று கேட்கிறார். خاطبهما كما يخاطب العبد سيده, அந்த 2 பேரோடையும் ஒரு எஜமானோட அடிமை எப்படி நடக்குமோ அப்படி நடந்து கொள். நான் கடையில் ஒரு பஸ், எனக்கு கீழுக்கு 100 பேர் வேலை செய்யறாங்க. எனக்கிட்ட வார வேலைக்காரன் எப்படி நடப்பான்? பஸ் நாளைக்கு நான் லீவு, அவரை பார்த்துக்கோ இப்படி சொல்லுவீங்களா? எப்படி வந்து சார் நாளைக்கு நான் லீவு எடுக்கலுமா? இல்ல நாளைக்கு இல்ல 2 கிழமை போய்த்தடு. சரி ஓகே. இப்ப சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, உண்ட உம்மா பாப்பாவோட ஒரு அடிமை எப்படி எஜமானோடு நடக்குமோ அந்த மாதிரி நடந்துக்கோ. பேசினா திருப்பி பேசாத, கோட்டை கீறினா தாண்டாத, செய்யாத செய்யாத, போ என்றா போ, எடு என்றா எடு, பெற்றார் சொன்னால் செய். இதுதான் இஸ்லாம் தோழர்களே. என் தாய் உங்கள் தாய், பணிவு என்ற ரெக்கையை தாழ்த்தி கொடுக்க வேண்டியவர்கள். தலைக்கு மேல் வளர்ந்து விட்டோம், தலைக்கு மேல் தூக்கி வளர்த்தவள் தாய். தங்க மகனாக நான் இருக்கிறேன், தங்க மகளாக சகோதரி இருக்கிறாள், தங்க மகனாக நீங்கள் இருக்கிறீர்கள், தங்க மகளாக உங்கள் சகோதரிமார் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அவங்களுக்கு ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமா? ஒரு நாள் இந்த விஷயத்தில் தலை போட வேணாம் உம்மான்னு நீங்க சொன்னால் தாங்க மாட்டாங்க. ஏண்ட விஷயத்தை நீங்க தலை போட வேணாமா? எனக்கு தெரியும், வேணாம். இது வார்த்தை பிரயோகம் அல்ல. சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே, மறந்து பேத்து நீங்க அப்படி சொல்லிடக் கூடாது. அவங்க செத்துடுவாங்க, உள்ளத்தால் இறந்து விடுவார்கள். சின்ன வயதுல நாங்க அடிக்கடி கேள்வி கேட்போம். உங்களுக்கு ஒரு புள்ளை இருப்பான், கேள்வி கேட்பான், என்ன செய்வீங்க? இல்ல மகன் அது அப்படித்தான். ஏ வாப்பா காகம் கருப்பு தான், ஏ வாப்பா அது கருப்பு, கோவப்படுவோமா? ஏ வாப்பா கொக்கு வெள்ளையாய்க்கு, அது வெள்ளதான் மகன். புள்ளைக்கு விளங்கப்படுத்த 1000 தடவை கேட்டாலும் அன்பாக சொல்லுவோம் இல்லையா? அன்றைக்கு என் உம்மட்ட நான் கேட்ட நேரம், வாப்பட்ட கேட்ட என்ன சொன்னாங்க? ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்க சலிக்கல்ல, உடையல்ல, தைரியமா தட்டி இறக்கமா சொல்லி தந்தாங்க. மகன் நீ போகலையா வாப்பா? இல்லம்மா. மகன் நீ போகல, சென்னை அம்மா விளங்கலையா? எங்களோட பேசலா, எங்களோட கதைக்கலா. இது நீங்க நினைக்கிறீங்களா சின்ன வார்த்தை? இது மனமுடைந்து போகின்ற வார்த்தை. தவறு ஏனும் சகோதரர்களே, பெற்றோர்கள் விடயத்தில் மறந்து விடாதீர்கள். அவங்க விஷயத்தை கேள்வி கேட்டால் அமர்ந்து சொல்லுங்க, அவங்கள தூண்டி விடுங்க. வாப்பா அவங்களோட பழைய காலத்தை கொஞ்சம் சொல்லுங்க. நேரம் இல்லையே, ஃப்ரெண்டு பேசினால் மணித்தியாலம் கொடுத்து கேட்கறதுக்கு நாங்க தயார். நேத்து முளைச்சவன் நேத்து ஒட்டியவன் சொன்னா மணித்தியால கணக்கு கொடுத்து கேட்க தயார். மனைவி பேசினால் அவர் கணக்கு கொடுத்து கேட்க தயார். மனைவிட உம்மா வாப்பா மைனிமார் பேசினா காலியாத்தி கேட்க தயார். பெத்த உம்மா வாப்பா வந்து பேசினா தயார் இல்லையே. அவங்க என்ன ஆசைப்படுறாங்க? நீங்க வயசுக்கு வைத்திருக்கலாம், அவங்களோட உம்மா ஹயாத்தோடு இருக்கிறாளா? அவளோட மடியில வைத்து தலை வச்சு படுங்க. 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் உங்களோட உம்மாக்கு பக்கத்துல போய் உம்மாட மடியில தலையை வச்சு படுங்க.
சாஞ்சிக்கங்க, தலையை கோதி விடுவாள். அவளுக்கு இது போன்ற மகிழ்ச்சி வேறு எதுவும் இருக்காது தோழர்களே. நீங்க கோடி கொண்டு போய் கையில் கொடுப்பதை விட என் மகன் அப்துல்லா வந்தா, என் மகன் மூசா வந்தா, என் மடியில படுப்பான்னு சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுதான் மிகப்பெரிய தோழர்களே. உலகத்தில் கோடி கொடுத்து பெற முடியாதவர்கள், பெற முடியாத அருக்கொடை அவர்கள் தோழர்களே. அவங்க வயது போன காலத்துல குழந்தைகள் போல வினாக்களை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. கத்தாத வாயமூடு சொல்லி அவங்களை நாங்க ஒரு நாள் நோவினைப்படுத்தக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, சின்ன காலத்துல சோத்து பருக்கங்களை எல்லாம், சோத்து மணிகளை அங்கங்க வீசி நிற்போம். உம்மா வந்து விரலால் அப்படி கூட்டி கூட்டி எல்லாத்தையும் அள்ளி வீசுவா, அள்ளி கழுவி எடுப்பா, பார்த்திருக்கிறோம். உறவுகளே, ஹோலுக்கு கூட்டி கொண்டு போறீங்க, ஹோட்டலுக்கு கூட்டி கொண்டு போறீங்க, சாப்பாட்டு எடுக்கிறா, அப்படி கொஞ்சம் ஆடி விழுது. நம்ம டீசென்டா நடந்துக்கங்க வானம் தோழர்களே. வீட்டுல உமா கை கடுக்கிற நேரம் கொஞ்சம் கையாடி விழப்பாக்குது, விழுது. ஏசாதங்க, திட்டாதங்க. அவங்களே மூத்தரப்பை சிறுநீர் பை அது இலகி போய் தெரியாமல் சிறுநீர் சொட்டு லீக் ஆயிடுது. சில நேரம் தோழர்களே, என் தாயின் மடியில் நான் நீங்கள் கழித்த சிறுநீர் அதன் வாடைகள் கூட இன்னும் உங்கள் தாயுடைய முந்தானையில் இருந்து கொண்டிருக்கும். உறவுகளே, மறந்து விடாதீர்கள். கோடி கொடுத்தாலும் பெற முடியாத நியமத் உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் செய்கின்ற பணிவிடை எல்லாருக்கும் கிடைக்காது தோழர்கள். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. கிடைத்திருக்கின்றவர்கள் அவங்களோட மௌத்துக்கு முன்னால் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்கள முடியுமானவரை அரவணைத்து அவர்களை முடியுமானவரை எங்களோடு சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், மறந்துவிடக் கூடாது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, அவர்கள் எப்படி ஆசைப்படுகின்றார்கள் தெரியுமா? சக்தி இருக்கிற நேரத்திலே நடந்து போற நிலைமையிலே கபருள்ளுக்கு பெய்த்திடணும். நடந்து போகின்ற சக்தி இருக்கிற நிலைமையிலே கபருள்ளுக்கு பெய்த்திடணும். தெரியுமா? பிள்ளைகளுக்கு நாம் பாரமா இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கு நாம் பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற நிலைமையிலே என் பெற்றார்கள் என்று வாழுகின்றார்கள் என்று சொன்னால் 2 வருடங்கள் தன் ரத்தத்தை பாலாக மாற்றி அமுதூட்டிய மிகப்பெரிய சொத்து தோழர்களே. அவங்க 2 வருடங்கள் தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி தந்தவர்கள் அவர்கள் மறந்துவிடக் கூடாது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே.